வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழக மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. இன்று அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டத்தில் 18 சென்டிமீட்டரும், கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் 12 சென்டிமீட்டரும், கடலூர், புவனகிரி, புதுச்சேரி டவுன் தலா 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி, திருக்கோயிலூர், சிவகங்கை, மானாமதுரை தலா 9 சென்டிமீட்டரும், கடலூர், சிதம்பரம், கடலூர், வேப்பூர், புதுச்சேரி, விழுப்புரம், திண்டிவனம், சேலம், ஏற்காடு, புதுச்சேரி, திருக்கானூர் தலா 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விருதுநகர், திருச்சுழி, கடலூர், காட்டுமயிலூர், திருவண்ணாமலை, ஆரணி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, விழுப்புரம், வளவனூர் தலா 7 சென்டிமீட்டரும், தஞ்சை, பாபநாசம், கள்ளக்குறிச்சி, தியாகதுர்கம், ராமநாதபுரம், தொண்டி, கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, கடலூர், லால்பேட்டை, விழுப்புரம், சுரப்பட்டு, அரசூர், கடலூர், வடக்குத்து தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை, கலசப்பாக்கம், கள்ளக்குறிச்சி, வெங்கூர், செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம், திருவண்ணாமலை, ஜமுனா மரத்தூர், விழுப்புரம், செஞ்சி, ராமநாதபுரம், கமுதி, விழுப்புரம், வானூர், திருவண்ணாமலை, போலூர், விழுப்புரம், கஞ்சனூர், கடலூர், கொத்தவாச்சேரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், முகையூர், கள்ளக்குறிச்சி, கலையநல்லூர், ராமநாதபுரம், வட்டானம், திருவண்ணாமலை, சேத்பட்டு, திருப்பத்தூர், ஆம்பூர், புதுச்சேரி, பத்துக்கண்ணு தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை, சோழிங்கநல்லூர், ஈரோடு, பிடிஓ, கடலூர், ஸ்ரீமுஷ்ணம், சிவகங்கை, காரைக்குடி, சிவகங்கை, திருவண்ணாமலை, செய்யார், வந்தவாசி, விழுப்புரம், முண்டியம்பாக்கம், நேமூர், செங்கல்பட்டு, அரியலூர், ஜெயங்கொண்டம், ராமநாதபுரம், வேலூர், குடியாத்தம், வேலூர், மேலாளத்தூர், அரியலூர், செந்துறை, ராமநாதபுரம், பரமக்குடி, விழுப்புரம், RSCL வல்லம், திருவாரூர், நன்னிலம், ராணிப்பேட்டை, பணப்பாக்கம், விழுப்புரம், BISL மணம்பூண்டி, கடலூர், KM கோயில், விழுப்புரம், கோலியனூர் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர், ஆலங்காயம், கள்ளக்குறிச்சி, BISL மணலூர்பேட்டை, விழுப்புரம், கெடார், விழுப்புரம், ஆனந்தபுரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர் முகாம் பகுதி, ராணிப்பேட்டை, நாமக்கல், குமாரபாளையம், கடலூர், பெலாந்துறை, கடலூர், அண்ணாமலை நகர், ராணிப்பேட்டை, ஆற்காடு, கள்ளக்குறிச்சி, அரியலூர், கள்ளக்குறிச்சி, எறையூர், விருதுநகர், கோவிலங்குளம், மதுரை, இடையப்பட்டி, அரியலூர், சுத்தமல்லி அணை, மதுரை, கல்லந்திரி, ராமநாதபுரம், திருவாடானை, கடலூர், பன்ருட்டி, விழுப்புரம், வளத்தி, தஞ்சாவூர், வெட்டிக்காடு, பெரம்பலூர், அகரம், சீகூர், கடலூர், விருதாச்சலம், கடலூர், சிதம்பரம், அரியலூர், அரியலூர் தாலுகா அலுவலகம், அரியலூர், செந்துறை, அரியலூர், PTO, புதுக்கோட்டை, மேமீசல், கள்ளக்குறிச்சி, DSCL திருப்பாலப்பந்தல், விழுப்புரம், SCS மில், திருவெண்ணைநல்லூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை, கடலூர், கொப்பநத்தம், திருப்பத்தூர் தாலுகா அலுவலகம், தஞ்சாவூர், மதுக்கூர் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடலூர், பரங்கிப்பேட்டை, திருவண்ணாமலை, வெம்பாக்கம், திருவாரூர், பெரம்பலூர், களத்தூர், காஞ்சிபுரம், வாலாஜாபாத், கடலூர், மாத்தூர், கடலூர், நெய்வேலி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, சேலம், ஏற்காடு, நீலகிரி, மேல்கொடலூர், கள்ளக்குறிச்சி, ரிஷிவந்தியம், நீலகிரி, கோடலூர் பஜார், கோயம்புத்தூர், சின்னக்கல்லார், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, மலையூர், பெரம்பலூர், லப்பைக்குடிக்காடு, சேலம், சந்தியூர், மதுரை, சிட்டம்பட்டி, விழுப்புரம், அவலூர்பேட்டை, திருப்பத்தூர், வடபுதுப்பட்டு, திருவாரூர், கொடவாசல், கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், புதுக்கோட்டை, உடையாளிப்பட்டி, வேலூர், விழுப்புரம், செம்மேடு, திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், தஞ்சாவூர், கும்பகோணம், சேலம், தலைவாசல், திருவாரூர், வலங்கைமான், வேலூர், அம்முண்டி, தஞ்சாவூர், புதலூர், ராமநாதபுரம், RS மங்கலம், தஞ்சாவூர், ஐயம்பேட்டை, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, கோமுகி அணை, பொதுப்பணித்துறை, நீலகிரி, தேவாலா, புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, மூங்கில்துறைப்பட்டு, நீலகிரி, விண்ட்வர்த் எஸ்டேட், கோயம்புத்தூர், சின்கோனா, தஞ்சாவூர், சென்னை, மலர் காலனி, வேலூர், விரிஞ்சிபுரம், ஈரோடு, பவானி, புதுக்கோட்டை, நாகுடி தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை பாளையங்கோட்டையில் 37.3 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 17.5 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. இன்று முதல் 13ஆம் தேதி வரை தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 11ஆம் தேதியன்று கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளிலும், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 12ஆம் தேதியன்று கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளிலும், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சிவகங்கை, மதுரை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 13ஆம் தேதியன்று
கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளிலும், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், ஈரோடு மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று முதல் 13ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று மற்றும் நாளை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.